இதுதான் ஆர்டிடாக்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள். இது ஒவ்வொரு மேட்சோட ப்ரெடிக்ஷனுக்கும் யார் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். யார் ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ ஒரு 10 மேட்சுக்கும் அவங்க லோவஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு டேர் கொடுப்பாங்க, அந்த சேலஞ்ச் கொடுப்பாங்க, அவங்க செஞ்சே ஆகணும். இன்னைக்கு எம்ஐ வர்சஸ் கேகேஆர் மேட்ச். இதில் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் எம்ஐ தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அவங்க தான் ஷோர் ஷாட்டாக வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. எதனால் அப்படின்னா கேகேஆருக்கு ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குது. நிறைய பேர் இன்ஜுரி ஆகி போயிட்டாங்க. ஈவன் தான் வந்து நவதீப் சாமி மாதிரி ஒரு ஆளை உள்ளே கொண்டு வந்தாலுமே இவன் வந்து 14 திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாருன்னு சொன்னாலுமே அவர் இன்னைக்கு மேட்ச்சில் விளையாண்டா எப்படி போட போகிறாரு, அது இல்லாமல் மீதி இருக்க பவுலர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, பவுலிங் மட்டும் தான் கொஸ்டின் பார்க்கான்னு பார்த்தா பேட்டிங்லேயுமே அவங்களோட டெத் பேட்டிங், அதாவது டிங்கு சிங் ஆகட்டும், ரமன்தீப் சிங் ஆகட்டும், இவங்களாம் வந்து எந்த மாதிரியான ஃபார்மில் இருக்க போகிறாங்க. ஈவன் மிடில் ஆர்டரில் கேமரன் பேர் எந்த மாதிரி ஒரு அவருக்கு கொடுக்கப்பட்ட காசுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ண போறாரா அப்படின்றது தெரியல. அவர் பவுலிங் போடுவாரா, அது இன்னும் பெரிய கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க்ஸோட இருக்கிற ஒரு சைடு. இன்னொரு பக்கம் எம்ஐ எந்த விதமான கொஸ்டின் மார்க்குமே கிடையாது. ஒரே ஒரு கொஸ்டின் தான், என்ன 11 ஆர் 12 ஆட போறாங்க மட்டும்தான். அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதை அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களை தட்டுக்கவே முடியாது. அவங்களோட பேட்டிங் ஆகட்டும், பவுலிங் ஆகட்டும், எல்லாமே கடப்பாறையாக இருக்குது. ஸோ எம்ஐ ஷோர் ஷாட் ஃபேவரட்ஸாக இருப்பாங்கன்றது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ இன்றைக்கி நான் ப்ரிடிக்ட் பண்ண போகிற டீம் வந்து ஆப்வியஸ்லி எம்ஐ தான். ஏன்னா இன்றைக்கி தான் எம்ஐயோட 14 இயர்ஸ் ஸ்ட்ரீக் உடைய போகுது. என்ன ஸ்ட்ரீக் நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறது இது வந்து ரோஹித் சர்மாவோட மும்பை இந்தியன்ஸ் கிடையாது, ஹார்திக் பாண்டியோட மும்பை இந்தியன்ஸ். அண்ட் அவங்க டெஃபினட்டாக ஜெயிக்க போகிறாங்க. அண்ட் டாப் பர்ஃபார்மன்ஸ் நான் யாரை ப்ரிடிக்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு பி ரோஹித் சர்மா. அவர் வந்து ஒரு லாஸ்ட் 5-6 இயர்ஸாக ஐபிஎல்ல ஒன்றுமே பெருசாக பண்ணதில்லை. அண்ட் இந்த இயர் அவருக்கு ஒரு பெரிய சேஞ்சாக இருக்க போகுது. ஈஸியாக 500 to 600 ரன்ஸ் அவர் அடிக்க போகிறாரு. அண்ட் அதான் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். நான் இன்னைக்கு கடப்பாறை டீம் தான் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, நான் கடப்பாறையோட தீவிரமான சப்போர்ட்டர். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, கேகேஆருக்கு இருக்க ஒரு வீக்னஸாக நான் பார்க்குறது வந்து அவங்களோட ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் யாரை அவங்க சூஸ் பண்ணுவாங்க, இல்லை அந்த ஃபாரின் காம்பினேஷன் அந்த 4 பேர் எப்படி சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ ஃபின்னாலன், டிம் சைஃபர்ட் 2 பேருமே எடுக்கிறாங்கன்னா, சுனில் நரேன் எப்படி 3வது ஆளாக இருப்பார், அந்த 4வது ஃபாஸ்ட் பவுலர் யாராக இருப்பாங்க அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த ஒரு காம்பினேஷன் எல்லாம் செட் ஆகிருக்கிறது கம்பேரிட்டிவ்லி மும்பைக்கு சூப்பராகவே இருக்குது. நல்ல பேட்டிங் டெப்த் இருக்குது, பவுலிங்கும் நல்லா இருக்குது, பும்ரா இருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்?